வெள்ளையம்மா, அந்த சட்டையும் துண்டை எடுத்துட்டு வா. இத பாருப்பா, இன்னைக்கு நீ பஞ்சாயத்துல பேசி முடிவெடுக்கிற விஷயம் கோயில் பிரச்சனை. என்னைக்குமே பஞ்சாயத்துக்கு வராத மாரநாயக்கரு இன்னைக்கு வர்றாரு. அவர் ஏதாவது அப்படி இப்படின்னு பேசினா கூட நீ கொஞ்சம் அனுசரணையா பேசி நல்ல முடிவு எடுத்துக்கிட்டு வாப்பா. அம்மா, எனக்குன்னு ஒரு ஜாதி, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அத உங்க மகன் பொம்மநாயக்க இந்த கட்ட போற வரைக்கும் வச்சு காப்பாத்துவாமா. என்னம்மா அது முகத்தை மூடிட்டு வர்ற? துண்ட கொடு. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாப்பா. ஐயா, பஞ்சாயத்துக்கு வர வேண்டியவங்கள வந்துட்டாங்க. நீங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க. வருஷா வருஷம் நடக்கிற நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மாகாளியம்மன் கோவில் திருவிழா நாளைக்கு நடக்க போகுது. அந்த கோவில் 4 ஊருக்கும் பொதுவா இருக்கிறதுனால நம்ம ஊர் சார்பா கொண்டு போற சீரு சிறப்பா இருக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். சீர்வரிசை என்ன பெரிய சீர்வரிசை? உடைக்கிற தேங்காய், கொளுத்தர் கற்பூரம், போடுற மாலை, இதானே? நம்ம ஊருக்காரங்க சாமி தேர வடம் முடிச்சு இழுக்கணும். அதுக்கு அந்த 3 ஊருக்காரங்களே சண்டையில ஜெயிக்கணும். இதுக்கு இந்த பொம்மநாயக்கர் என்ன பண்ண போறாரு? அப்படி கேளுங்கய்யா. ஊர் மரியாதையை காப்பாற்ற முடியாது இவரு சீர்வரிசையை பத்தி பேசினா என்ன அர்த்தம்? ஊர் மரியாதையை காப்பாத்துறாரோ இல்லையோ, தலைவர் பதவியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. டேய், யாரை பார்த்து என்ன பேசுற? வெத்து வீராப்புக்காக எங்க பொம்மநாயக்கர் மீசை முறுக்கிறது இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு ஜெயிச்சு தேர் வரத்தை பிடிச்சி இழுத்திருக்காரு. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா பெருசா பேசிட்டு இருக்கீங்களா? அதுக்கு பிறகு நம்ம ஊருக்காரங்க யாருமே தேர வடம் பிடிச்சு இழுக்கலையே. அதை பத்தி யாராவது யோசிச்சீங்களா? எங்க ஐயா தலைவர் ஆயிட்டா அடுத்த வருஷமே தேரை வடம் பிடிச்சு காட்டுவாரு. ஏன்டா அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? வயசு பொண்ணுக்கு வைத்தியம் பண்ணா காசு தான் கொடுக்க முடியும், கல்யாணமா செய்து வைக்க முடியும்? தேர் வடம் பிடிக்கிறதுக்கும் தலைவர் பதவிக்கும் ஏன்டா முடிச்சு போட்டு பேசுறீங்க? நான் அப்பவே நினைச்சேன், 20 வருஷமா கோயில் பிரச்சனைக்கு வராத மாரநாயக்கரு இன்னைக்கு மட்டும் வந்திருக்கிறாரு. இதுல ஏதோ ஒரு வில்லங்க வரும்னு நினைச்சேன். சரியா போச்சு. ஏங்க ஆளுக்கு ஆள் கசாமசான்னு பேசிட்டு இருக்கு. எங்கேயே இருக்கிற மாகாளியம்மன் கோயில் வடம் பிடிக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிறேன். இங்கேயே நம்ம ஊர்ல இருக்கிற ராக்காய் கோயில் 20 வருஷமா பூட்டியே கிடக்கிறது. அதை திறக்கிறதுக்கு ஒரு வழி பண்ண கூடாதா? நல்லா சொன்னீங்க ஐயரே. உள்ளூர் சாமிக்கு விளங்க மாட்டி வச்சுட்டு வெளியூர் சாமிக்கு விளக்கேத்தி வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஏமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேசுற? இப்ப எப்படி தலைவர் பதவிக்கு 2 பேரும் தகராறு பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி ராக்காய் கோயில்ல யாருக்கு முதல் மரியாதைன்னு பொம்முநாயக்கர் அப்பாவும் மாரநாயக்கர் அப்பாவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வெட்டிக்கிட்டாங்க. கோயில் வாசப்படியில ஒருத்தர் செத்தாரு. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இன்னொருத்தர் செத்தாரு. அன்னைக்கு இழுத்து மூடின ராக்காய் கோயில் இன்னைக்கு வரைக்கும் பூட்டியே கிடக்குது. அட ஏன் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பாருங்க, நம்ம ஊருக்காரங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். நாளைக்கு நடக்க போற மாகாளியம்மன் கோயில் திருவிழாவுல நம்ம ஊர் மரியாதையை நான் காப்பாத்தி தேர வடம் முடிச்சு காட்டுறேன். அப்படி காட்டலன்னா இந்த பொம்மநாயக்க அள்ளி முடிச்சு கொண்ட போட்டாலும் ஆம்பளை தான், எருதி இழைச்சாலும் கொம்பு இழைக்காது. நாளைக்கு நடக்க போற வடம் பிடிக்கிற போட்டியில நம்ம ஊரு ஜெயிக்கல, எனக்கு இந்த தலைவர் பதவியே வேண்டாம். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஜாதி, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நாளைக்கு எல்லாம் கோவில சந்திப்போம். பொம்முநாயக்கர் சொன்னதை செஞ்சு காமிப்பாரியா? மாகாளியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கும் 4 ஊர் ஜனங்களையும் கோவில் நிர்வாகிகளின் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறோம். அடுத்தபடியா பெரியூர், ஊத்துக்குழி, ஜல்லிப்பட்டி, ராக்காய் கோயில் இந்த 4 ஊருக்காரங்களும் கம்பு சண்டையில மோத போறாங்க. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க மாகாளியம்மன் கோயில் தேர வடம்பிடிச்சு இருப்பாங்க. இப்போ போட்டி ஆரம்பமாக போகுது. போன வருஷம் போட்டியில ஜெயிச்ச பெரியூர் வீரர் கூட இப்ப ஜல்லிப்பட்டிக்காரர் மோதுவாரு.
அடுத்தபடியா ஜல்லிப்பட்டிக்காரர் கூட ஊத்துக்குளிக்காரர் மோத போறார். கடைசியா 10 வருஷமா போட்டியில கலந்துக்காத ராக்காய் கோயில்காரங்க இந்த வருஷம் போட்டியில மோத போறாங்க. ராக்காய் கோயில்ல எவனுமே ஆம்பளைங்க இல்லையாடா? எங்க ஊரு பொம்பளைங்க மஞ்சள் அரைச்சு கொடுப்பாங்க, வாங்கி பூசிக்கங்கடா.
வள்ளி, உன் மகனுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அவன் பொம்மநாயக்க வீட்டு உப்பத்தின்னு வளர்ந்தவனாச்சே. இப்ப நடந்த போட்டியில ராக்காய் கோயில் ஊருக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த வருஷம் மாகாளியம்மன் கோயில் தேர அவங்க வடம் பிடிச்சு இழுப்பாங்க. ஊருக்காக கம்பெடுத்து சண்டை போட்டு யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனா தேர வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்கு ஒரு அந்தஸ்து ஜாதி வேணும். போடா அந்த பக்கம் சொல்றல போடா. போடா அந்த பக்கம் எழுதியா. ஜெய் மா காளியம்மா. அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு கலக்கிற பக்கெட் நினைச்சியா இந்த கலக்கிற? அட சும்மா இருக்கனே, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். எதுக்கும் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதரா, ஒரு செக் கொண்டு வந்து போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்ல பாருங்க சாமி லோல்ல. டேய் பாத்துடா, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேய் சின்ன ராசு, இந்தடா அந்த காப்பி குடிச்சிட்டு அப்புறமா வேலைய பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா, அத்தா உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது போனிட்டு ஊத்த கூடாதா? போனு விட்டாவா? நான் கேட்ட கேளு. ஊத்துங்க ஊத்துங்க. இந்தாங்க இதுல. யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டர், அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட. இந்தாங்க, உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டென்னு கணக்குல வச்சிருந்தியாக்கும். இந்தடா பொம்மு புடி. யாருங்க நாக்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காப்பி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கடா. கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சியே போதும், குடி. ஓ சிறையில வேற குறையா? சரிடா குடி. டேய் காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிறம்மா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது.
சாகிற வரைக்கும் இதே கதிதான். டேய், உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு ஏண்டா வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன். அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? என்னடா? இல்ல, ஒரு சின்ன கற்பனை. 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிரமா, உங்க பேரு என்ன? சக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன். டேய், வாடா போலாம். என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேலையா? செங்கல்ல சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சு. வாடா டேய். டேய் கண்ணாடி இந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல. நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி இத கூட்டி வரேன். ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரனாக்கு விட்டு கொண்டு போனா அந்த ஆளு எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க. திருட்டு ஆகிட்டு போகாத. திருட்டு ஆகிட்டு போனா இதான் நடக்கும். மா மா பாப்பா, என்னப்பா நாத்து நடவெல்லாம் நட்டாச்சா? ஆமா, நடவு நட்டாச்சா, நாத்து புடிங்காச்சான்னு மட்டும் கேளு. மனுஷனுக்கு பசி நேரத்துல சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமேனு அப்பத்தாளுக்கு பேருக்கு தெரியவானா? இது கூட செய்யாம வீட்டுல 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது? சாப்பாடு கொடுத்து அனுப்பல? என்னடா விளையாடுறியா? வெள்ளையம்மா கிட்ட சாப்பாடு வெள்ளையம்மா கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது சாப்பாட்டை எடுத்தும் வச்சேன். அதுக்கப்புறமா இந்த ராமாத்தா கூப்பிட்டுட்டாளேன்னு போயிட்டேன். அப்புறம் இந்த குட்டி சிரிக்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவளை நான் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப உனக்கு சாப்பாடு தானே வேணும். காலெல்லாம் நல்லா கழுவிச்ச, கையெல்லாம் கழுவிட்டியா? சாப்பாடா இல்ல நம்ம வீட்டுல? வா என்னமா அது? ஒண்ணு இல்லப்பா, அந்த புடவைக்காரர் வந்தாரா, உன் பொண்ணுக்கு ஒரு புடவை எடுத்தேன், அப்படியே ராமாத்தாளுக்கு ஒரு புடவை எடுத்தேன். இந்த பாரு. ஓஹோ, பொம்மை நாயக்க விட்டு திணையில உட்கார்ந்து என் பொண்ணுக்கும் புடவை எடுத்து அதே கையால இவளுக்கும் புடவை எடுத்திருக்க. உன்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு இவளும் சரிசமமா போச்சு இல்ல? என்னடா என்னடா ஒரு தகுதி வேணா, ஒரு தராதரம் வேணா? ஏய், அதுதான் எடுத்து குடுத்தீங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? புடவை எடுத்து அந்த பக்கம் போ. ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த வீட்டுல நான் எதை செஞ்சாலும் யாருக்கு பிடிக்கிறதே இல்ல. இப்ப என்ன நடந்துச்சு? இப்படி கால் முள்ளு கத்துற? எல்லாம் என் தலையெழுத்து. நான் செய்யறதா யாருக்கு பிடிக்கலையே, நான் மட்டும் எதுக்கா இருக்கணும்? நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. எங்க அம்மா வீட்டுக்கு அப்பத்தாளாவது சுப்பத்தாளாவது நீயாச்சும் ஒப்பனாச்சு போங்க. ஏன் அப்படி திட்டுறீங்க? அப்பட்ட வேற கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது. எங்க இருக்குது அவங்க அம்மா வீடு? எனக்கு தெரியாது. போகல. போமா. கோச்சுக்கிட்டு போறேன். ஒரு புடவை, ஒரே ஒரு புடவை, அதை எடுத்து கூட எனக்கு வீட்டுல உரிமை இல்லாம போயிடுச்சு. எல்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க, பேசுறாங்க. மூக்கு சளியை சிந்தி சிந்தி சட்டையில தொடச்சுக்கிட்டதையும், கோமணம் கட்ட தெரியாம இருந்தப்ப கோமணம் கட்டி விட்டதையும் மறந்துட்டாங்க போல இருக்கு. பெரியவங்க பெரியவங்க. நான் போறேன். என்கிட்ட பேசாதடா. அடேங்கப்பா, ராமாதா கிழவி பத்தி ஏதாவது பேசினா கோவம் பொத்துக்கிட்டு வந்துருது. என்கிட்ட பேசாதன்னா பேசாத. உன்கிட்ட நான் ஒண்ணும் பேச வரல, போய் சாப்பிடுன்னு சொன்னேன். ஆமா, நீ செருப்புலையும் போடுவ, கையில கருப்பட்டி எடுத்து கொடுப்ப, நாங்க ரெண்டையும் வாங்கிக்கணும். அப்படி ஒண்ணு சொரணை கட்டு போயிடல. நான் ரோஷக்காரிடா. இனிமே இந்த வீட்டுல தண்ணி குடிப்பேன், பச்சை தண்ணி குடிப்பேன். மாட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறிய? நான் ஒண்ணும் கொப்பனை சும்மா கட்டிக்கிட்டு வரல, தெரிஞ்சுக்க. 10 பில்லு வண்டி நிறைய வீட்டு சாமான்களை ஏத்திக்கிட்டு, சந்தன பொட்டி நிறைய கட்டுக்கட்டா செலவ நோட்டுகளா வச்சுக்கிட்டு, கழுத்து நிறைய நகைகள் அள்ளி போட்டுக்கிட்டு, சந்தைக்கு போக சின்னாலப்பட்டு, கண்ணாலத்துக்கு போக காஞ்சிபுரம் பட்டுன்னு அந்த காலத்திலே ₹1,00,000 சொத்து மதிப்போட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். அப்படி வந்த எனக்கு இன்னைக்கு மரியாதை இல்லைன்னா நான் எதுக்கு பேசணும்? நான் எதுக்கு சாப்பிடணும்? சாப்பிட மாட்டேன்டா, போடா. நீ சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம போனாலும் சரி, ஆனா நீ வச்சிய கோழி குழம்பும் கோழி வறுவலும் ஏப்பமா விடுற ஏப்பம். இது ஏப்பம் இல்லடா, எகத்தாளம், ஏப்பத்தாளம். அப்பா மவனே, உன்னை இப்படியே விட்டா எகிரிடுவியே, அதுக்குதான் அப்பப்ப இறக்குறது. அப்பதா அப்பா போயிட்டாரு. நல்லா பார்த்து சொல்லு. போயிட்டானா? போயிட்டாரு. சரி சரி, போய் தட்டு நிறைய சோத்த போட்டு கோழிக்கறி எடுத்து வச்சு குழம்புத்தி எடுத்துட்டு வா. பசிக்குது, போசிக்கிறான். கண்டா கண்டா, முட்டை கோழியா சும்மாவா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட. பசிக்குதுமா. இளையம்மா, இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு குழம்ப நிறைய ஊத்துமா. பாவம் அம்மா பசிடு.
வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் கொண்டாந்து வைக்கிறீங்க. நான் என்ன சோத்து கலையிறவளா? இது யார் சாப்பிடுவா? கொண்டு போய் நாய்க்கு கொட்டு. சும்மா சாப்பிடுமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும் என்ன பத்தி கேளு. நல்லா சாப்பிடுவேன்னு தெரியும். நாக்கிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன். ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல, எடுக்கிறதும் தெரியலங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. ஏய், எங்கடா கத்திய வச்சுட்டு கணக்கு கேக்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டிய. விரலுக்கு தகுந்த வீக்க வேணும்டா. ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி 2 மாடு வேலை பேசிட்டேன். அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி. சாமி, நான் காலை விட மாட்டேன் சாமி. காலை விடுறா. தான் போவேன். காலை விட மாட்டேன் சாமி. சாமி, நான் என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நம்ம ஊர்ல ஹரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் விழுந்திருக்கு. ஏண்டா நம்ம லாட்டரி சீட் வாங்கணும்ல, அது எங்க இருக்கு? வீட்ல இருக்கு. வீட்ல இருக்கா? நம்ம ஊர்ல இல்ல விழுந்திருக்கு. நம்பராவது இருக்கா? நம்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எச்சு 39 24 24 16. ஐயோ உங்களுக்கு தான். ஐயோ எனக்கு தான். இந்த பாருங்க. ஐயோ ஐயோ 15 லட்சம் கொண்டாங்க. 39 24 16. ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்கேன். ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்துக்குள்ள சரிங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கற? ஐ அம் ஆல்சோ லட்சாதிபதி. என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 lakh 2 lakh. அதுக்கு மேல வேணா 5 10 தூக்கி போட போயிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுதுறே. ஏய் பொம்மை எழுதுறே. டேய் என்ன? ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? ஓ மகன் கிட்ட தான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜேக்காமா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இருடா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கித்து புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட் விழுந்திருக்குங்க. லாட்டரி சீட்டா? I am 50 lakhs owner. 15 லாக்ஸா? என்ன தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? Shut up your mouth. ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற? இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா. இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏய் யாரது? வாங்க வாண்ணா. சாணியை மிதிச்சுட்ட, செருப்பை கொஞ்சம் கழுவி கொடு. உங்க ஆயா மேல மட்டை வந்துருச்சு, வைத்தியத்தை கூட்டி. சரிங்க ஐயா. பொம்மு என்னப்பா? ஒண்ணு விடிஞ்சு வந்திருக்கணும் இல்ல ராத்திரியே வந்திருக்கணும். எப்படி கோழி கூப்பிட வந்திருக்க? போன வேலை இப்பதான் முடிஞ்சது, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். ஆமா, சின்ராச காவலுக்கு படுக்க சொல்லிட்டு போனேன், காணு.
வாசல்ல தானே படுத்திருந்தான், தண்ணி கிண்ணி காய வைக்க போயிருப்பான். அவனை விடு. ராத்திரி நீ ஏதாவது சாப்பிட்டியா? நீ திரும்பப்பா, நான் சட்டையை கழட்டுறேன். ஏமா பரவாயில்லம்மா, நானே கழட்டிக்கிறேம்மா. நான் கலட்டுறப்பா. வெள்ளையம்மா, ஏமா தூங்குற புள்ள போய் எழுப்புறீங்க? பொழுது விடிஞ்சிருச்சுல்லப்பா. இந்த பாரு, அப்பா வந்திருக்காரு. பனியனு கழட்டு, பனியனு கழட்டு, கழட்டு. அப்படியே இரு, அப்படியே இரு. என்னம்மா? என்னம்மா இது முதுகுல ஏதோ கடிச்சிருக்கு. ஐயோ, என்னன்னு பாருங்கம்மா. அடே அப்பா, எவ்வளவு பெருசு. பூச்சி பூச்சி போயிடுச்சுப்பா. நல்ல வேலையா போச்சு. நல்ல வேலையா தான் போச்சு. நீ இப்படியே போய் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டே வந்துரு. சரிம்மா. போ. அடி பாவி மகளே, உங்க அப்பன் வெள்ளை வேட்டியில சந்தனம் பட்டாலே சலவைக்கு போட சொல்லுவான். நீ சாணிய கரைச்சு ஊத்த பாக்குறிய? அப்பத்தா அப்பத்தா என்ன அப்பத்தா? ஏண்டி, கூலிக்காரனுக்கு பசிக்குதுன்னா சோத்த போடுறத விட்டுட்டு சொகத்தை கொடுத்து புரிஞ்சுட்டியா? பொம்மை நாய்க்கனுக்கு மகளா பிறந்துட்டு உன் புத்தி ஏண்டி இப்படி கெட்டு போச்சு? அப்பத்தா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல அப்பத்தா. சின்ராசு நானும் பேசிக்கிட்டு இருந்தோம், மறந்து போய் தூங்கிட்டோம். மறந்து போய் தூங்கிட்டீங்களா? நான் பார்த்து இந்த கோரத்தை உங்க அப்பா பாத்திருந்தான்னா சுத்திக்கிட்டு இருந்த உலகமே ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு போயிருக்கும். இந்த வந்துட்டேப்பா. இந்த பாரு, உங்க அப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும், பார்த்து நடந்துக்க. ஆமா, இத போய் நம்ம பொம்மை நாய்க்கிட்ட சொன்னா எனக்கு கிடைக்கிற வெகுமதியே வேற. வைக்கிற வெட்டு நச்சிடுறேன். நாய்க்கரையா, 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 நாய்க்கரையா. யாரா அது? என்னடா நேரம் கெட்ட நேரத்துல வந்து கதவை தட்டுற? மனசை திடப்படுத்திக்கிட்டு பேசாம என் கூட வாங்க. எங்கடா? நாய்க்கரையா, மாங்காய் மரத்துல தேங்காயும் பனை மரத்துல பலாப்பழம் தொங்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படா நம்ப முடியும்? அதை விட அதிசயமா ஒண்ணு நடந்திருக்கு. நான் வாயில சொன்னா நம்ப மாட்டீங்க. வாங்க, நேரடியா போய் காட்டுறேன். வாங்க வாங்கல. இருடா. ஏமா, அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வா. இருடா மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வாங்களே. ஐயோ, இந்தாங்கப்பா. டேய், வாடா போலாம். எங்க போறது? நீ கூப்பிட்டு அங்கதான். அட இருங்க, இது உங்க பொண்ணு வெள்ளையம்மா தானே? அதுல என்னடா சந்தேகம்? அங்கதான் சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு 1 பொண்ணா 2 பொண்ணா? ஒரு பொண்ணு தான்டா. அப்படின்னா 1 பொண்டாட்டியா 2 பொண்டாட்டியா? வாடவா ராஸ்கோல். நடுச்சாமத்துல தூங்கிட்டு இருக்கவன தட்டி எழுப்பி பணமரம் மாமரம்னு சொல்லிட்டு 1 பொண்டாட்டியா 2 பொண்டாட்டியா கேக்குற? தரதுல வெட்டி போடு போடாங்கிறது. அங்க பார்த்தது இங்க. வருஷா வருஷம் மஞ்சு விரட்டி மாடு பிடிக்கிற போட்டி நம்ம ஊர்ல நடந்துகிட்டு வருது. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டியில கலந்துக்க போற முதல் காளைக்கு பொம்மை நாய்க்கர் மஞ்சு விரட்டி துண்டு கட்டுவாரு. இது அந்த குடும்பத்துக்கு பரம்பரையா நம்ம ஊர்க்காரங்க கொடுக்கிற மரியாதை. அந்த வழக்கப்படி போட்டியில கலந்துக்க போற முதல் காளைக்கு பொம்மை நாய்க்கர் மஞ்சு விரட்டி துண்டு கட்டுவார். போன வருஷம் நாய்க்கர் காளைக்கு அவரே துண்டு கட்டினாரு. இந்த வருஷம் மாரநாய்க்கர் காளைக்கும் பொம்மை நாய்க்கரை துண்டு கட்டுவார். நிறுத்துங்க. இந்த வருஷம் மஞ்சு விரட்டு துண்டை எங்க பாதம் கட்டுவார். அத கட்டுறதுக்கு பொம்மை நாய்க்கர் இருக்காரு. ஏன் அந்த துண்டை இந்த மாரநாய்க்கர் கட்டினா மாடு ஓடாதா? என்ன மாரநாய்க்கர புதுசா பேசுறீங்க? பரம்பரையா உள்ள பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? ஏன் மாத்திக்க முடியாது? இந்த பொம்மை நாய்க்கர் என்ன பெரிய கடவுளா? மாறப்பா, வார்த்தை இறந்து பேசு. விளைஞ்சு கிடக்கிற காட்டை வேணாலும் விட்டு கொடுத்துருவேன். ஆனா வளைஞ்சு கொடுத்து என் பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு என் மாட்டுக்கு துண்டு கட்ட போறது நான் தான். எங்க ஐயா இருக்கப்ப நீங்க எப்படி கட்ட? நீ யாரும் அது கேட்கறதுக்கு? கட்டணா இல்லையா பாடுறா? கட்டணா பாக்க. எட்ரா அருவாளை, எட்ரா அருவாளா. என்னங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? வெட்டுக்கிறா அவர்ல.
இந்த பாருங்க பொம்மு நாய்க்கரே, நீங்களும் மாற நாய்க்கரே எதிரும் புதிருமா இருக்கிறதுனால ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது, சதா வெட்டு குத்து நடக்குது. அதனால ஏற்பட்ட தகராறுனால 10-20 பேர் செத்துட்டாங்க, 10-50 பேர் ஆஸ்பத்திரியில கிடக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இத்தனை நாளும் நாங்க பொறுமையா இருந்தோம், இனிமேலும் இதை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. ரெண்டு ஊருக்காரங்க சண்டை போட்டு வெட்டிக்கிட்டு 4 பேர் செத்தாங்கன்னா ஊர் மானத்தை காப்பாத்த உசுர விட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஊர்ல தனிப்பட்ட உங்க 2 பேருக்காக வெட்டிக்கிட்டு செத்தவனையும் கைகால் போனவனையும் பாக்குறப்போ அதை இந்த ஊரோட கொடுமைன்னு சொல்றதா இல்ல ஊர் தலைவரோட பெருமைன்னு சொல்றதா? போலீஸ்காரன் கால் படாத ஊர் எதுனா அது பொம்மை நாயக்கர் குடியிருக்கிற ஊருன்னு மத்த ஊருக்காரன் பெருமையா பேசிக்கிறாங்க. அப்படி கட்டுப்பாடா இருந்த இந்த ஊர்ல இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் நடக்குது, இது யார்கிட்ட சொல்றது? என் மகனுக்கு பெத்தவங்க பெருசு இல்ல, கட்டின பொண்டாட்டி பெருசு இல்ல, பொம்மை நாய்க்கரோட வார்த்தை தான் பெருசுன்னு உங்களுக்காக சண்டை போட்டு இப்ப என் மகனுடைய ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு மேலேயே இந்த ஊர்ல நாங்க குடியிருக்கணும்னா நீங்க 2 பேரும் பகைய மறந்துட்டு ஒத்துமையா இருப்போம்னு முடிவெடுங்க. முடியலனா உங்களாலே தினந்தனம் அடிபட்டு அரையும் குறையுமா சாகிறத விட உங்க கையாலே எங்க எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்து கொன்னுடுங்க. அருக்காணி, குழந்தை அழுகுது, கொஞ்சம் பால் கொடுமா. எல்லாத்துக்கும் விஷம் கொடுக்குற பொம்மை நாய்க்குது, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொடுக்காம போறாரு. நம்ம ஊரோட இழப்புக்கு இந்த பொம்மை நாயக்கன் தான் காரணம்னு நீங்க எல்லாரும் நினைச்சா அந்த விஷத்தை நீங்க எனக்கு கொடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் நல்லா இருக்கணும், அதுக்காக என் உயிரையே இழக்க தயாரா இருக்கேன். பொம்மை நாய்க்கிறேன், மாட்டுக்கு துண்டு கட்டணுங்கிறதுக்காக இத்தனை மனுஷங்களை பலி கொடுப்போம் நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய வரட்டுக்கு அவரதுக்காக இத்தனை நாளா நான் அப்படி இருந்துட்டேன். இங்க நடந்த தகராறு காரணம் பொம்மை நாய்க்கர் இல்ல, இந்த மாற நாய்க்கன் தான். அதுக்காக சாக வேண்டியது நீங்களோ பொம்மை நாய்க்கரோ இல்ல, நான் தான். நீங்க யாரும் சாக வேண்டாம், 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாலே அது எங்களுக்கு போதும். யோ, அதான் மாரநாயக்கர் மனசு மாதிரி நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றோம்னு சொல்லாம சொல்லிட்டாரு, அப்புறம் என்னங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு இனிமே நாங்க ஜென்மத்துக்கு பிரிய மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி தரணும். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, நாளைக்கு உங்க மனசு மாதிரி பிரிஞ்சுட்டீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இதே நிலைமை தானே. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? பொம்மை நாய்க்கரும் மாறு நாய்க்கரும் சம்பந்தி ஆயிட்டாங்கன்னா அவங்களை யாராலும் பிரிக்க முடியாது. இதுக்குதாயா ஊருக்கு ஒரு ஐயர் வேணுங்கிறது. ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. என்னையா நீங்களா என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. நாங்க 2 பேரும் சம்பந்தி ஆனாதான் இந்த ஊர் சந்தோஷமா இருக்கும்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா நான் மட்டும் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன். எனக்கு பரிபூர்ண சம்மதம். என் மக வெள்ளையம்மாள மாரநாயக்கர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மாரநாயக்கரை நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ல நினைச்சதான் நீங்க சொல்லிட்டீங்களே. பொம்மை நாய்க்கரும் மார் நாய்க்கரும் ஒன்னா சேர்ந்து வர்றத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம எது பேசுறதா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. என் மனசே நிறைஞ்சிருக்குப்பா. அம்மா
இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் பரம்பரையா இருந்து வந்த பகையை தீர்க்கறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. யோசிச்சு பார்த்தேன், நல்லதுன்னு பட்டுச்சு. நீ ஒத்துக்குவேங்கிற நம்பிக்கையில நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. என்னப்பா? உன் பேத்தி வெள்ளையம்மாள மாரநாயக்கர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ஊர் ஜனங்க முன்னாடி பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்துட்டு வந்தம்மா. என்ன அத்தைமா ஒண்ணும் பேசாம நிக்கிறீங்க? எப்படி பேசுவான்? சரிங்க ஒண்ணு சேர்ந்துட்டு ஊரே ஒண்ணா எடுத்து. அது மட்டுமா, பேத்திக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே பாட்டி முகத்துல களைய பாருங்க. இருக்காதா பின்ன? என்ன நாய்க்கிறமா பேசாம நிக்கிறீங்க? இது என்ன, நீங்க எல்லாரும் ஊரே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து வந்துட்டீங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன, சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு உள்ள போய் வெத்தலை வார்த்தை எடுத்துருவாங்க. இங்கே இப்ப பரிசு போட்டுடுவோம். போங்க, நேரம் நன்னா இருக்கு, போய் தட்டு எடுத்துட்டு வாங்க. போங்க, போய் சொன்னாங்க. போங்க போங்க போங்க. ஏமா நின்னுட்டு இருக்கீங்க? போய் வெத்தலை பாக்கத்தை எடுத்துட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஆமா. அப்பத்தா நாய்க்கிறமா ஏன் நிக்கிறீங்க? தட்ட கொடுங்க. நல்லவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த வெத்தலை பாக்கு எடுத்து தட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உத்தரத்துல இருந்து ஒரு பல்லி என் தலையில விழுந்துருச்சுப்பா. ஐயோ, பள்ளி விழுந்துடுதா? அது அபசகுணமாச்சே. பள்ளி எங்க வேணாலும் விடலாம், தலையில விழுந்தா மட்டும் காரியத்தை தள்ளி வைக்கிறதா நல்லது. இத பாரு மாரப்பா, நீங்க 2 பேரும் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஐயர் ஏதோ அபசகுணம் அது இதுங்கிறாரே, இந்த நிச்சயதார்த்தத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா. இத பாருங்க அத்தைமா, பெரியவங்க நீங்க சொல்றத நான் மறுக்கவா போறேன்? பள்ளி சொல்ற சகுனத்தை விட பொம்மை நாய்க்கிற வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எது எப்படியோ வெள்ளையம்மா கல்யாணம் உறுதி ஆயிடுச்சு. அப்படியே பூட்டி கிடக்கிற ராக்காய் கோயிலையும் திறக்க வழி பண்ணிட்டீங்கன்னா உங்க 2 பேருக்கும் புண்ணியமா போயிடும். ஊரு ஜனங்கள்லாம் சேர்ந்து என் பொண்ணு கல்யாணத்தையே முடிவு பண்ணிட்டீங்க. ராக்காய் கோயில் திறக்கிறது நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன்? 20 வருஷமா இருண்டு கிடந்த ராக்காய் கோயில்ல இனி 24 மணி நேரமும் தீபம் எரியணும். அதான் என் ஆசை. வர்ற கார்த்திகை தீபத்தன்னைக்கு கோவிலை திறந்து கும்பாபிஷேகம் நடத்திடுவோம். மறுநாளே ராக்காய் கோயில்ல நம்ம வீட்டு கல்யாணத்தையும் வச்சுக்குவோம். நாளும் நல்லா இருக்கு. அதுக்கு என்னப்பா? மாரநாயக்கரே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரிதான். உடனே ராக்காய் கோயிலை திறந்து கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். இப்பதான் நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. புறப்படுங்க, அதுக்கு ஆக வேண்டியதை பார்ப்போம். வாங்க வாங்க போலாம் வாங்க. சாமி, நிச்சயார்த்த தட்டு எடுத்துட்டு வாங்க. இதோ மாத்திங்க, கைய வைங்க. வர்ற வெள்ளிக்கிழமை பொம்பு நாய்க்கர் பொண்ணுக்கும் மார நாய்க்கர் மகனுக்கும் கல்யாணம். ஏப்பா சின்ராசு, பொம்மு நாய்க்கரும் மார நாய்க்கரும் ஒண்ணு சேர்ந்து சம்பந்தி ஆயிட்டாங்க. 20 வருஷமா பூட்டி கிடந்த ராக்காய் கோயிலும் திறந்தாச்சு. ஊரே சந்தோஷமா இருக்கு. இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கேப்பா, ஒரு பாட்டு பாடு.
அடி பாவி மகளே, வாழை மரமா வாழ வேண்டிய வயசுல பட்ட மரமா பாடையில போக துணிஞ்சிட்டியே. உன்னை தாயில்லா புள்ளைன்னு தலைக்கு மேல தூக்கி வளர்த்தேனே, இந்த கிழவியை விட்டுட்டு சாகறதுக்கு உனக்கு எப்படி கண்ணு மனசு வந்துச்சு? அப்பத்தா இந்த பாருங்க பொம்மை நாயக்கர, நீங்களும் நானும் சம்மந்தி ஆகணும்னு ஊரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. இப்ப உங்க பொண்ணு வேற மாதிரி முடிவு எடுத்துட்டான். இதுக்கு நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்களோ அதை சொல்லி பஞ்சாயத்து முடிங்க. 20 வருஷமா நானும் பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நம்ம ஊர்ல நடந்ததில்லை. அதனாலதான் என்ன தீர்ப்பு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம ஊர்ல நடந்து பெரியவங்க அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, நானும் அப்படியே நடந்துக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆளுக்கு ஆளு பேசிக்கிறதா எப்படி? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம ஊர்லயே 80 வயசானவர் பாப்பா நாயக்கர் தான். ஆனா காது கொஞ்சம் செவிடு. அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு பாப்போம். பாப்பா நாயக்கர, நம்ம ஊர்ல ஒண்ணு நடக்க கூடாது, உங்களுக்கு தெரியுமா? சோளம் விளைஞ்சா குருவிக்கு தெரியுங்க, குமரி பொண்ணு சமைஞ்சா உறவுக்கு தெரியுங்க, ஒரு பொண்ணு வந்துங்க படி தாண்டி போயிட்டான்னா ஊருக்கே தெரியுங்க. தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்து நம்ம ஊர் பஞ்சாயத்துல நிறுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தீர்ப்பு பண்றதுன்னு பொம்மு நாயகருக்கும் தெரியல, நம்ம ஊர் ஜனங்களுக்கும் தெரியல. உங்க வயசுல நம்ம ஊர்ல அப்படி ஏதாவது தப்பு நடந்திருக்கா? நடந்து அதுக்கு என்ன தீர்ப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாடிங்க இதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு தப்பு நடந்துச்சுங்க. தப்பு செஞ்ச 2 பேர்த்தையும் பட்ட பனை மரத்துல ஒன்னா கட்டி உயிரோட நெருப்பு வச்சு கொடுத்துட்டானுங்க. அந்த தீர்ப்பை சொன்னதே நம்ம பொம்மு நாயக்கரோட அப்ப அழகசாமி நாயக்கர் தானுங்க. அந்த காலத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அது இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? அதானே, அதுக்காக பெத்த பொண்ணுக்கு அப்ப இப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுமா? இந்த பாருங்க மாறநாயக்கர, எனக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயம்னு பஞ்சாயத்து பேசி எனக்கு பழக்கம் இல்லையா? எங்க அப்பா அழகர்சாமி நாயக்கருடைய ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. அவர் ரத்தத்துக்கு தான் நான் பிறந்தது உண்மைன்னா அன்னைக்கு அவர் என்ன தீர்ப்பு சொன்னாரோ அதே தீர்ப்பை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அவங்க 2 பேரையும் பட்ட பனைமரத்துல கட்டி போட்டு நெருப்பு வச்சு கொளுத்து வையா. ஐயா, ஐயோ, ஏதோ சின்ன சிறுசுங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்காக உங்க பொண்ணை தண்டிக்க வேணாம், என் பையனை தண்டிச்சிருங்க. நாளைக்கு உங்க பேரு சொல்ல உங்களுக்கு ஒரு பேரும் பேத்து வேண்டாமா ஐயா? அதுக்காவது உங்க முடிவை மாத்திக்க கூடாது ஐயா. ஐயா, இந்த பார்புல, இந்த பொம்மை நாயக்கனுடைய பரம்பரை வாரிசு இல்லாம வம்சாவளி இல்லாம என்னோட அழிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா என் சாதி சனத்துடைய கௌரவம் அழியாம இருக்கணும்னா நான் எடுத்த முடிவை மாத்திக்க முடியாது, மாத்திக்கவும் மாட்டேன். ஐயா, வேண்டாம், வேண்டாம் ஐயா, வேண்டாம், சின்ராசு, ஐயோ, வேண்டாம், ஐயோ, வேண்டாம்.
பாக்குறியே நீ என்ன இல்ல மிருகமாடா. சின்னஞ்சிருச்சுங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டுட்டாங்கப்பா. அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சா அவன் ஜாதி ஒத்துக்காது, ஊரு ஏத்துக்காதுன்னு நினைச்சீன்னா அவங்களை இப்படியே ஊரை விட்டு அடிச்சு விரட்டிடுப்பா. அதை விட்டுட்டு இப்படி வெறுக்கம் இல்லாம இந்த பாவத்தை செய்யாத பொம்மு. அவங்கள விட்டுடுப்பா, அவங்கள விட்டுடுப்பா. என்னம்மா புரியாம பேசுற? ஊரு கட்டுப்பாட்டுக்கு உல வச்சுட்டு நம்ம சாதி சனத்தினுடைய கௌரவத்தை சந்தி சிரிக்க வச்சு இவங்க 2 பேரும் குடும்பம் நடத்த ஆசைப்படுவாங்க. அதுக்கு கொட்டு மேலத்தோட என்ன வாழ்த்தி வழி அனுப்ப சொல்றியா? இந்த பாருமா, நான் விதைச்ச நெல்லு முள்ளா மாறிடுச்சு. அதை வெட்டி எறியல என்ன தப்பு? அப்படி சொல்லாதப்பா. உன் பொண்ண நீ எப்படி எப்படி எல்லாம் வளர்த்த. அவ குழந்தையா இருக்கும்போது அவளை தொட்டில படுக்க வச்சுட்டு நீயும் பக்கத்திலேயே கட்டில் போட்டு உட்கார்ந்து பாட்டு பாடி தூங்க வைப்பியே. குழந்தை பிள்ளைக்கு சந்தை கடையில துணி வாங்கினா போதாதுன்னு கோயம்புத்தூருக்கு ரயில் ஏறி போய் 1000 பணத்தை கொட்டி துணிமணி வாங்கிட்டு வந்து போட்டு அழகு பாப்பியே. உன் பொண்ணு 5 வயசுல ஆடி அசைஞ்சு நடந்து வரும்போது அவினாசி தேரே நடந்து வருதுமான்னு ஆசையா தூக்கி வச்சு கொஞ்சுவியேடா. இப்படி எல்லாம் பாசத்தோட தோள் மேலை மார் மேலை தூக்கி போட்டு வளர்த்த பொண்ணு இன்னைக்கு பட்ட மரத்துல கட்டி வச்சு எரிக்க போறேன்னு சொல்றியே. பாவி மனசு உனக்கு எப்படிடா இடம் கொடுத்துச்சு? எப்படிடா இடம் கொடுத்துச்சு? இந்த பொம்மை நாயக்கனுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவளை 18 வருஷமா வளர்த்தங்கிற நினைப்பு நேத்தோட செத்து போச்சு. இதோ நிக்கிறாள வெள்ளையம்மா, இவ நான் பெத்த பொண்ணு இல்ல. இவ என் ஜாதியினுடைய அந்தஸ்தை கெடுக்க வந்தவ, என் ஜாதியினுடைய மானத்தை அழிக்க வந்தவ, என் ஜாதியினுடைய மரியாதையை நாசமாக்க வந்தவ. இவ செத்தாதான் என் ஜாதி தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஜாதி ஜாதி நீ ஏன்டா இப்படி ஜாதி வெறி பிடிச்சு அலைகிற? உன் ஜாதி கண்ணுக்கு தெரியுமா இல்ல கைக்கு தான் சிக்குமா? கொற்ற மழை தண்ணி ஆத்துல விழுந்தா ஆத்து தண்ணி, கிணத்துல விழுந்தா கிணத்து தண்ணிங்கிற மாதிரி பிறக்கிற குழந்தை அங்க பிறந்தா மேல் ஜாதி, இங்க பிறந்தா கீழ் ஜாதின்னு நம்ம தாண்டா பிரிச்சு பாக்குறோம். போடுற ரத்தமும் ஒட்டி இருக்கிற உசுறு எல்லாருக்கும் ஒண்ணுதான். அம்மா நீ 1000 தான் சொன்னாலும் சரி, எங்க அப்பா அழகர் சாமி நாட்டுடைய புத்தி தான் ஏறத்திலே ஓடுது. அன்னைக்கு அவர் என்ன முடிவெடுத்தாரோ அதே முடிவை தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஜாதி, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை இந்த உயிர் போற வரைக்கும் வச்சு காப்பாற்றியே தீருவேன். நான் சொல்றது கேளுப்பா. அப்பா உன் கால்ல விழுகிறேன்டா. வேண்டாம், நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் பேட்டி அடிக்க விட மாட்டேன். கேளுடா டேய். வார்த்தைக்கு வார்த்தை எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மரியாதை, எனக்குன்னு ஒரு ஜாதி இருக்குன்னு சொல்றியே. முதல்ல நீ என்ன ஜாதின்னு உனக்கு தெரியுமாடா? சொல்லுடா, நீ என்ன ஜாதின்னு உனக்கு தெரியுமா? எந்த உண்மையே 40 வருஷமா உனக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சேனோ, எந்த உண்மை என்னோடவே மறைஞ்சு மண்ணா போகணும்னு நினைச்சேனோ, அந்த உண்மையை இன்னைக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கு முன்னால என்ன சொல்ல வச்சுட்டியே பொம்மு, சொல்ல வச்சுட்டியே. இத்தனை வருஷமா நீ என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டியே, நான் உனக்கு அம்மா இல்ல, என் புருஷன் தான் உனக்கு அப்பா. அப்படின்னா என்ன பெத்தவ யாருன்னு தானே கேக்குற? எங்க போற? வா. இந்த நிக்கிறாளே ராமாத்தா, கீழ் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லுவியே, இவதாண்டா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவ. மனசு மாறணுங்கிறதுக்காக ஏன் இப்படி அபாண்டமா ஒரு பொய்ய சொல்றேன்? ஐயரே, ஒரு பொண்ணு மனசு வெறுத்தான்னா கட்டின புருஷனை கூட வாய் கூசாம என் புருஷன் இல்லைன்னு சொல்லிடுவா. ஆனா கழுத்தறுத்தா கூட பெத்த மகனை எந்த தாயும் மகன் இல்லைன்னு சொல்ல மாட்டா. ஐயரே, சொல்ல மாட்டா. இந்த பொம்மை நாய்க்கர் பிறந்த கதை எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்ல. அந்த சமயத்துலதான் என் புருஷனுக்கும் இந்த ராமாத்தாளுக்கும் பழக்கமாச்சு.
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் புருஷனோட வாரிசு ராமாத்தா வயத்துல வளர ஆரம்பிச்சது. அது வெளியில தெரிஞ்சா என் புருஷனுக்கு கெட்ட பேரு வந்துடுமேன்னுட்டு ராமாத்தாளை கொண்டுட்டு போய் வெளியூர்ல தங்க வச்சேன். எனக்கு பிறந்த குழந்தையா இருந்தாத்தான் நாயக்கர் வம்சத்துல சேர்த்துக்குவாங்கிறதுக்காக நானே கர்ப்பமா இருக்கிறது மாதிரி என் வயித்துல துணியை வச்சு கட்டிக்கிட்டு ஊரையும் உறவுக்காரங்களையும் ஏமாத்தினேன். அதுக்கப்புறம் பிரசவத்துக்காக எங்க அம்மா ஊருக்கு போற மாதிரி நானும் ராமாத்தா இருந்த ஊருக்கே போனேன். அங்கதான் இந்த ராமாத்தாளுக்கு இந்த பொம்மு நாயக்கம் பிறந்தான். இன்னைக்கு நீ பாக்குற ஜாதி அன்னைக்கு நான் பாத்திருந்தேன்னா விதைச்ச இடத்துல நெல்லு முளைக்கிறதுக்கு பதிலா பொம்மு நாயக்கனை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். இப்ப சொல்லுடா பொம்மு, அப்பா மேல் ஜாதி, அம்மா கீழ் ஜாதி, இவங்க 2 பேருக்கு பிறந்த நீ என்ன ஜாதி? உனக்கு பிறந்த இந்த வெள்ளையம்மா என்ன ஜாதி? நீ அடிக்கடி சொல்லுவியே எனக்குன்னு ஒரு ஜாதி இருக்கு, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு. இப்ப எங்கடா போச்சு உன் ஜாதி அந்தஸ்து மரியாதை எல்லாம்? போச்சு. ராமாத்தா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா, என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா, ஏ கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போக சுடிதாரில் மூடாத பாகங்கள் வாழ தெரிந்து கொள்வேனுடனே தொடவா உயிரை தின்னும் காதல் தீயே இனிய கொடுமை